இந்த 2 வருஷம் ஆட்சிக்கு தமிழ் மக்களினுடைய கடந்த கால பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனையில ஒரு வீதம் தன்னு முன்னேற்றம் இல்லை. புறையோடி போயிருக்கிற இந்த நீண்டகால தேசிய இனப்பிரச்சனைக்கு அவர் ஒரு முடிவு காண்றதுக்கான முன்னகர்வை செய்யவும் எங்கட பிரச்சனையை யார் தீர்க்கினமோ அவர்களுக்கு நாங்கள் இருகரம் கூப்பி அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். எங்கட பிரச்சனை தீர்க்கப்படுமா இருந்தால்தான் இந்த நாடு உலக நாடுகள்ல முன்னோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழ் மக்களை நல்லா ஏமாற்ற முடியும் என்றதை மிக கச்சிதமா ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் தற்போதைய ஆட்சி மாற்றம் தென்னிலங்கையில மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு இது ஒரு ஆள் மாற்றம். ஆனால் அன்றகுமார் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இதில் ஒரு அனுதாபத்தை கொடுத்து விட்டு கடந்து செல்லத்தான் முயற்சிக்கிறார்களே ஒழிய இவற்றுக்கான நியாயமான நீதியை பெற்றுக் கொடுக்க அவர்கள் ஒருபோதும் தயாராக இல்லை. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். அரசியல் ஆய்வுக்களத்தோடு எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தாயத்திலிருந்து சபா கோதாஸ் அவர்கள். இவர் முந்தைய நாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினரும் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியரும் அரசியல் ஆய்வாளராகவும் அத்தோடு இன்னும் பல பொதுப்பணிகளை செயலாற்றி வருகின்ற ஒருவராகவும் சிறந்து விளங்குகின்றார். அது மட்டுமில்லாமல் தாயகத்திலிருந்து நேரிய நோக்கிலே அரசியல் விடயங்களை முன்னெடுத்து கொண்டு வந்து இந்த STS தமிழ் மூலம் உங்களுக்கு உலக பிறப்பெங்கும் தந்து கொண்டு போர் என்ற அந்த வகையிலும் அவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம் தேவாண்ணா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது, மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். வாராந்த அரசியலிலே பழமை போலவே உங்களுடைய தாயகத்தின் இந்த வார பார்வைகளோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். தற்போது தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் தற்போதைய ஆட்சியாளர்களினுடைய செயற்பாடுகள் குறிப்பாக தமிழ் மக்களை பாரிய அளவுக்கு ஒரு மனவேதனைக்கு உட்படுத்துகின்ற விடயங்களாக மாறியிருக்கிறது. முதலாவது கன்னியாயில், அதாவது பிள்ளையார் ஆலயம், மிக பெரும் பழமை வாய்ந்த பிள்ளையார் ஆலயம் இருந்த இடத்தில் தற்போது ஒரு விகாரை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஏலவே நீதிமன்றம் அதற்கான தடைகளை கொடுத்திருந்தும், எந்த விதமான கட்டிடங்களும் கட்ட முடியாது என்ற ஒரு ஓர்டரை கொடுத்திருந்தும் நீதிமன்ற ஓர்டரை தாண்டி அப்படியான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் வலி வடக்கில் பலாலி சந்தியில் சொந்த இடங்களுக்கு தங்களை விடுமாறு தொடர்ச்சியாக இப்பொழுது கிட்டத்தட்ட 3வது மாதமாக மக்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுகின்ற ஜனநாயக வழியில் தங்களுடைய வீடுகளுக்கு நிலங்களுக்கு செல்ல விடுமாறு கேட்கின்ற மக்களை தடுக்கின்ற வகையில் அவர்களுடைய கூடாரங்களை அகற்றி, அவர்களுக்கான குடிநீர் தாங்கிகளை அகற்றி, தற்காலிக மரசடக்கூட வசதிகளை எல்லாவற்றையும் அகற்றி அதாவது போலீசாருடைய அராஜகங்கள் அங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் ஒரு ஆறாத வடுவாக இருக்கிற இந்த கருப்பு ஜூலை படுகொலை நடைபெற்ற 43ஆம் ஆண்டு நினைவு வாரமாகத்தான் இந்த காலப்பகுதி காணப்படுகிறது. ஆங்காங்கே தமிழர் தாயகத்தில் இந்த வெளிக்கடையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கத்துறை உள்ளிட்ட 54 அரசியல் கைதிகளினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளும், கருப்பு ஜூலையில் அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட 3500 தொடக்கம் 4000 வரையான மக்கள் அந்த காலகட்ட பரப்பில் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான நினைவேந்தல்களும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அதே நேரம் தென்னிலங்கையில் அன்றகுமார் அரசாங்கம் இந்த நீதித்துறையில் குறிப்பாக ஓய்வு நிலைக்கு செல்கின்ற நீதிபதிகளை மீள அவர்களுக்கு காலையிலேயே அதிகரித்து தொடர்ந்தும் பதவியில் வைத்திருக்கின்ற ஒரு அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற அந்த செயற்பாட்டை தடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ச மற்றும் ஹக்கீம், மனோ கணேசன் போன்ற பல்வேறு எதிர்கட்சி சார்ந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து உரையாடி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல்தான் கள நிலவரங்களாக இருக்கிறது. அதே நேரம் அண்மையில் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகள் வந்து இந்த மிக பெரும் பேசு பொருளாக இருக்கின்ற உண்மையில் அது தமிழின படுகொலை மனித புதைகுழி என்றுதான் இனி நாங்கள் சொல்ல வேணும். அந்த செம்மணி புதைகுழியை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய பிரதிநிதிகளினுடைய மனங்களில் உருக்கமான வார்த்தைகள் வெளியில் வந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் தான் தமிழர் தாயகத்திலும் தென்னிலங்கையிலும் காணப்பட்டுள்ளது. இந்த கருப்பு ஜூலையை பற்றி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மிக ஒரு பரவசமாக பாராளுமன்றத்தில் கொந்தளித்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்க போனால் அன்னளவாக 2 வருடங்களை கிட்டுகின்ற இந்த ஆட்சியினர் சொல்லி வந்த தமிழர்களுக்கான சம உரிமை பற்றிய விடயங்கள் எல்லாம் மூடி அடிக்கப்பட்ட நிலையில் கருப்பு ஜூலையை சந்திரசேகரன் இன்று நினைவு கூறி மிக ஆபாசமாக கொந்தளிப்பதன் நோக்கு அரசியல் முள்பகுதிக்காகவா அல்லது எந்த நோக்கோடு இவருடைய கொந்தளிப்பு இருந்தது? இவ்வளவு காலமும் இவர்களுடைய குரல்கள் கருப்பு ஜூலையை பற்றிய இந்த எழுச்சியும் நாங்கள் கண்டதில்லை. அதை எவ்வளவு பார்க்கக்கூடியதாக அங்க இருக்கின்றது ஊடக பகுதிகளில். நிச்சயமாக, அதாவது அன்றகுமார் அரசாங்கம் வந்ததிலிருந்து நாங்கள் சொன்ன பல விடயங்கள், எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியில் நாங்கள் சொன்ன பல விடயங்கள் இப்பொழுது நிதர்சனமாகிக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக பார்ப்பவர்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகிற என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த ஒரு காலத்திலும் கடந்த காலங்களில் அவர்கள் இந்த ஜூலை படுகொலை தொடர்பாக, கருப்பு ஜூலை படுகொலை தொடர்பாக தமிழ் மக்கள் சார்பாக எந்த இடத்திலும் பேசியது கிடையாது. ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அமைச்சர் சந்திரசேகரன் மாத்திரமல்ல, அண்மையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா மற்றும் நீதி அமைச்சர் எல்லோருமே இந்த கருப்பு ஜூலை தொடர்பாக நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். உண்மையில் என்னால் சொல்லக்கூடியது ஒன்று என்னென்றால், இப்பொழுது இந்த அன்றகுமார் அரசாங்கம் தமிழர்களுடைய பாதிப்பு விடயங்களில் அவர்களும் பங்கெடுப்பவர்கள் போல பாசாங்கு பண்ணி நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே இவர்கள் உண்மையிலே ஆட்சியில் இருக்கின்ற இந்த தரப்பு இந்த நீலி கண்ணீர் வடிப்பதற்கு அப்பால் இந்த விடயங்களில் சரியான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய செயல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இவர்கள் ஈடுபட தயாரில்லை. உதாரணமாக பிமல் ரட்நாயக்கா அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது குட்டிமணி தங்கத்துறை படுகொலை என்பது ஒரு அரசியல் படுகொலை என்று வெளிப்படையாக பேசினார். அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல அமைச்சர் சந்திரசேகரம் இந்த ஜூலை படுகொலை மற்றும் இந்த நூலக எரிப்பு எல்லாமே ஒரு பெரிய தமிழ் மக்களுக்கு செய்யப்பட்ட பெரியதொரு துரோகம், மற்றது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வகையில் எல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் மிக ஆக்ரோஷமாக பேசுகிறார்கள். நீதியமைச்சர் சொல்கிறார், அதாவது இந்த ஜூலை படுகொலை விவகாரம் வந்து தங்களுக்கும் மனவேதனையாக இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு கூடிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதா. ஆகவே இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில நான் தொடர்ச்சியா சொல்லக்கூடியது, இவர்கள் அதாவது நடிக்கிறார். தமிழ் மக்கள் விடயங்களில் தாங்கள் தமிழ் மக்களினுடைய பாதிப்பில் கவலை கொள்வதாக, கரிசனை கொள்வதாக, இதை கண்டு தமிழ் மக்கள் தங்களை அதாவது ஏற்றுக்கொள்வார்கள், தங்களை ஒரு நல்லவர்கள் என்று சிந்திப்பார்கள் என்று நினைத்துத்தான் அதை செய்கிறார்கள். கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு இப்படி இது போன்ற பேச்சுக்களை பேசினால் கூட பரவாயில்லை, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
தமிழர்களுக்கான உரிமையை கொடுத்துவிட்டு அதன் பின்படியான பேச்சுக்களை பேசினால் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் அப்படி எந்த ஒரு தமிழ் மக்களுக்கான உரிமையும் வழங்கப்படாத நிலையில் இவர் போன்றவர்களின் இந்த பரபரப்பான வார்த்தைகள் மக்களை உசுப்படுப்புவதாக இருக்கின்றது அல்லவா? நிச்சயமா. அதாவது நீதியமைச்சர் சொல்கிறார், இந்த ஜூலை படுகொலை சம்பவம் தங்களுடைய மனதை வருத்துவதாக. அதே நீதியமைச்சர் சொல்கிறார், அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறையில் இல்லை என்று. ஒரு வெக்கக்கேடான விடயம். இன்றைக்கு அரசியல் கைதிகள் என்று சொல்லி விடுபடாமல் கிட்டத்தட்ட 14-15 பேர் அங்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதுவரை விடுவிக்கப்பட்ட அரசியல் கைதிகள் அத்தனை பேரும் அரசியல் கைதிகள் என்ற பொருளில் தான் விடுவிக்கப்பட்டார்கள். அவ்வாறு இருக்கிற போது அரசியல் கைதிகள் என்று எவர்களும் இல்லை என்று சொல்கிறார் என்றால், அவர்கள் அங்கு ஒரு நாடகமும் இங்கு ஒரு செயல்பாடுமாகத்தான் இருக்கிறது. நடைமுறையில் இருக்கிற விடயத்தை மறைக்கிறார்கள், நடந்து முடிந்த விடயத்திற்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். இதிலிருந்து விலகிக் கொள்ள வேணும். இவர்கள் இப்படியான ஒரு அரசியல் நாடகத்தை இந்த தமிழர்களுடைய துயரத்தில் செய்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் சொல்கிறார்கள், இதில் தமிழ் தரப்பு தான் அரசியல் செய்கிறது. உண்மையிலேயே காலங்காலமாக சிங்கள தரப்பு தான் தமிழர்களுடைய அவலத்தில் அரசியல் செய்கிறார்களே ஒழிய தமிழர் தரப்பு ஒருபோதும் அரசியல் செய்யவில்லை. இந்த விடயம் அனுரகுமார அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நீலி கண்ணீர் வடிப்பதை விட்டுவிட்டு இறந்த மரணச்சடங்கு வீட்டில் போய் அந்த இறந்த உறவினர்கள் அழுகின்ற போது அவர்களுடன் சேர்ந்து அழுவது மாதிரி நடிப்பதை விட்டுவிட்டு, தமிழர்களுடைய துயரத்தில் சேர்ந்து நீங்களும் அழுவது போல அழுகின்ற அந்த பாசாங்கு வேலியை விட்டுவிட்டு, அவர்களுக்கு உங்களால எப்படி நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியும், நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றுதான் அரசாங்கம் பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது மக்கள் அதனைத்தான் அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கணும். தங்களுக்கு நடந்த பாதிப்புக்கு எப்படி இந்த அரசாங்கம் நீதிய நியாயத்தை பெற்று தரும் என்றதான் எதிர்பார்க்கணும். அதைத்தான் அரசாங்கம் செய்ய வேண்டுமே ஒழிய வெறுமனே வெற்று கோஷங்களையும் பேச்சுக்களையும் அல்லது அனுதாப அலைகளையும் வழங்கிவிட்டு கடந்து செல்லக்கூடாது. ஆனால் அனுரகுமார அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இதில் ஒரு அனுதாபத்தை கொடுத்து விட்டு கடந்து செல்லத்தான் முயற்சிக்கிறார்களே ஒழிய இவற்றுக்கான நியாயமான நீதியை பெற்றுக் கொடுக்க அவர்கள் ஒருபோதும் தயாராக இல்லை. புத்த சாசன அமைச்சர் என்று நினைக்கின்றேன். அவர் என்ற ஒரு 2 தினங்களுக்கு முன்னம் தகவல் ஒன்றை அறிவித்திருந்தார். மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றும் தகவலாக இருக்கும் என்பதுதான் அது துல்லியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே என்னென்று சொன்னால், புத்த விகாரை தைட்டி புத்த விகாரைக்கு உட்பட்ட அந்த காணியை புத்த விகாரைக்கு கொடுத்து விட்டு மிகுதி காணிகளை மக்களுக்கு கொடுப்பதாக மீண்டும் ஒரு பொய்யான தகவலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதை அங்கு வண்ணம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு இப்பொழுது நேருக்கு நேர் இதை பற்றி உரையாடுகின்ற இடங்களிலே வண்ணம் இதை கணிப்பிடுகின்றார்கள். நீங்க குறிப்பிட்டது போல இப்ப அனுரகுமார அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்களை நேரடியாக சந்திக்கிற போது இப்படியான கேள்விகளுக்கு தந்திரோபாயமாக மறுமொழி சொல்லி தப்பி போகிறார்கள். ஏனென்றால் அதில் முரண்பட்ட கருத்துக்களை சொல்ல முனைவார்களாக இருந்தால் அவர்களை நோக்கி இன்னும் பல கேள்விகள் அங்கு எழ ஆரம்பிக்கும். ஆகவே அந்த இடத்தில் அவர்களால் அதற்கான பதிலை வழங்கி செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் மிக தந்திரமாக மிக விரைவாக அல்லது 2 வாரங்களில் அல்லது 1 மாதங்களில் நாங்கள் அந்த நிலப்பகுதிகளை மக்களுக்குரிய நிலங்கள் மக்களுக்கு என்றுதான் சொல்லி தப்பித்து கொண்டு போகிறார்கள். ஜனாதிபதி கூட மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்கிற சம நேரத்தில் அதே பாராளுமன்றத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர சொன்னார், கடந்த வாரங்களுக்கு முன் வாரத்தில் வலிவடக்கில் 1661 ஏக்கர் இராணுவ தேவைக்காக சுவீகரிக்கப்பட இருக்கிறது மக்களினுடைய சொந்த காணிகள். ஆகவே ஒரே நேரத்தில் 2 விதமான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இவர்கள் யாருமே அந்தந்த இடத்தில் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஊடகங்களுக்கு பதில் கொடுக்கிறார்களே ஒழிய நியாயபூர்வமாக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்து இவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. அது எல்லா விவகாரங்களும், தமிழ் மக்கள் சார்ந்த அனைத்து விவகாரங்களிலும் அப்படித்தான் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். செம்மணி பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு முறை நோக்குவோமாக இருந்தால், செம்மணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மிக
பாரிய மனித கொலைக்களம் ஆனது சிங்களவர்களால், சிங்கள ஆமிகளால், சிங்கள காடையர்களால் என்று நாங்கள் பார்க்கலாம். இதற்கான ஆதாரங்கள் இனி வெளியில் வரும்போதுதான் நாங்கள் முழுமையாக இது யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். என்றாலும் தமிழர்கள் தமிழினத்தின் ஒரு மாபெரும் புதைகுழியாக இருக்கப்படுகிற செம்மணியை வெளிநாட்டிலிருந்து வந்து பார்க்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையை தொட்டு அனைத்து பார்வையிட வந்தவர்கள் பதாதைகள் எங்களுடைய மக்களால் காணாமலாக்கப்பட்டோர் என்று அங்கு கூடிய பதாதைகளை காவல்துறையினர் மறைத்து அடாவடித்தனம் செய்ததான ஒரு தகவல் அங்கே கூறப்படுகிறது. அந்த தகவல்களில் உண்மை உண்டா அல்லது எப்படி அது நடக்கப்பெற்றது என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது? தற்போது தமிழர் தாயகத்தில் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட எந்த விடயங்களாக இருந்தாலும் அதுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கிற போது ஸ்ரீலங்கா காவல்துறை, அதாவது போலீஸ் படை கடந்த கால ஆட்சியின் போது எப்படி செயற்பட்டார்களோ அதே போன்றுதான் தற்போது செயற்படுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதாவது போராடுகிற மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் புகைப்படம் பிடித்தல், வீடியோ எடுத்தல், அவருடைய பெயர்கள் விவரங்களை சேகரித்தல், அவர்களை சிலரை நேரே சென்று அச்சுறுத்துதல், மறைமுகமாக அச்சுறுத்துதல், இப்படியான செயற்பாடுகளோடு அண்மையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் செம்மணி புதைகுழி இடத்தை பார்க்க வருகிற போது அந்தந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பிரதிநிதிகள் பிடித்திருந்த பதாகையில் பல்வேறு படங்கள், அதாவது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய படங்கள் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதை அவர்கள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அந்த காவல்துறை அந்த பேனரை மறைத்து கொண்டு நின்றதை, அந்த மக்கள் காவல்துறையினரை பேசியதை எல்லாம் வீடியோக்களில், ஊடகங்களில் எல்லோரும் பார்த்திருந்தார்கள். அது உண்மை, அப்படி அங்கு நடைபெற்றது. அது மாத்திரமல்ல, இந்த பலாலி காணி விரிவுக்காக போராடுகிற மக்களினுடைய கூடாரங்களை பறித்தது, தண்ணீர் தாங்கிகளை அப்புறப்படுத்தியது, மரசல கூட வசதிகளை அப்புறப்படுத்தியது, இப்படியான செயற்பாடுகள் எல்லாமே நடக்கிறது. இது நாங்கள் தொடர்ச்சியா சொல்றது, எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியில ஆட்சி மாற்றம் தென்னிலங்கையில மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு இது ஒரு ஆள் மாற்றம் அல்லது காட்சி மாற்றம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். ஆள் மாறி இருக்க ஒழிய காட்சிகள் எல்லாம் உண்டாத்தான் இருக்கு. அன்றைக்கு நடந்த காட்சிகள் தான் இப்பவும் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு அன்றகுமார சொல்லுமா போல சும்மா அந்த வாய்பாடு மாதிரி இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புறோம், இனவாதத்துக்கு இடம் இல்லை, மதவாதத்துக்கு இடம் இல்லை என்று சும்மா எல்லாம் வெற்று கோஷங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அன்றகுமார ஜனாதிபதி ஏன் பலாலியில சொந்த காணிய விடுவிக்க சொல்லி போராடுற மக்களின் குரலை ஒரு கணம் காது குத்து கேட்டு அந்த மக்களின் காணிகளை ஏன் விடுவிக்க யோசிக்கல? கேப்பாப்புலவில தொடர்ந்து போராடி கொண்டிருக்கணும், ஏன் அந்த மக்களை சொந்த வளவுகள்ல பூவோ விடுகினம் இல்லை? மயிலத்தமடு மாதவன மட்டக்களப்பில மேய்ச்சல் தர நிலங்கள், அவரோட தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற கால்நடைகள் மேய்க்கின்ற மேய்ச்சல் தர நிலங்கள்ல அடாவடியா சிங்கள மக்கள் அத்துமீறி அந்த நிலங்களை பிடிச்சு கொண்டிருக்கிற நேரம் ஏன் இந்த அன்றகுமாரவுக்கு இனவாதம் இல்லை என்று சொல்றாளுங்க? அது இன்னும் கண்ணுக்கு தெரியலையா அல்லது காதுக்கு கேட்கலையா? என்ன நடக்கு? அதே போல கன்னி ஆய்வு இன்றைக்கு இந்த நாட்டில நீதித்துறையில நாங்கள் தலையிட மாட்டோம், நீதித்துறை சுயாதீனமாத்தான் இயங்கும், அதுல நாங்கள் தலையிட போவதில்லை என்று மேடைக்கு மேட சொல்லி கொண்டிருக்கிற ஜனாதிபதி, அவற்றை அணி ஒரு நீதிமன்ற ஓடரை தூக்கி காலால மிதிச்சு அந்த இடத்துல ஒரு புத்த விகாரைக்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு தெரியாதா? அல்லது அவருக்கு என்ன கேள்விப்படையிலையா? என்ன நடக்கு? இதெல்லாம் ஒரு நாடகம். அதாவது தமிழ் மக்களை நல்லா ஏமாற்ற முடியும் என்றதை மிக கச்சிதமா ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் தற்போதைய ஆட்சி. உண்மையிலே நீங்கள் கூறுவது போல தையிட்டியம் நீதிமன்றத்தின் வழக்கில் கூட தடைகள் ஏற்படுத்தி இருந்த பட்சத்தில் கூட அதுகள் கட்டியெழுப்பப்பட்டது. இது போன்றுதான் பல அராஜகங்கள் அரசு செய்து கொண்டு மக்களிடம் குற்றம் சாட்டுவதும், மக்களை ஒரு போரிக்காக அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக இதை முன்னெடுக்கின்ற பல வகைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே மக்கள் விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள், இன்னும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு.
இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது அந்த திருமோகணமலை விவகாரத்தை தொல்லியல் துறைக்கான இடம், அது தொல்லியல் துறைக்காகவே வேறுபட்ட விடயங்களை செய்ய போகின்றோம் என்று கூறப்படுகின்றதும், புத்தர் விகாரை அமைக்கப்படுகின்றது என்று சற்று முன் நீங்கள் கூறியதும், இது எது நடைபெறப் போகின்றது? பொய்யான வார்த்தையை சொல்லி புத்த விகாரை தான் அமைக்கப் போகின்றார்கள் அங்கே. புத்த விகாரை கட்டுவதற்கு அவர்கள் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கிற போது முயற்சி செய்தார்கள். உண்மையிலே அந்த இடத்துல ஒரு 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிள்ளையார் கோயில் இருந்தது. அதை உடைச்சு புதுசா கட்டுறேன்னு எடுத்த நடவடிக்கையின் போதுதான் அந்த பிள்ளையார் கோயிலை இடிக்க, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல கடந்த காலத்துல அது ஒரு சட்டவிரோதமா தான் அந்த பிக்கு குடியேறி ஒரு விகாரையை கட்டி அங்க இருக்கிறார் பன்சலியை அமைத்து. அந்த பிக்கு தான் அதை முட்டுக்கட்டை போட்டு அதை தடுத்திருந்தார். அதுக்கு ஒரு காரணம் அவர்கள் இப்ப வகுத்துக் கொள்வது என்னன்னா, அது தொல்லியல், கீழே நிலத்துக்குள்ள தொல்லியல் பொருட்கள் இருக்கிற, அதுக்கு சேதம் வந்துடும், அது அழிக்கப்பட்டுடும், ஆகவே அதை பாதுகாக்கணும்னு சொன்னா அதுல கிண்டக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சாட்டுப்போக்குகள் சொல்லி அதுக்கு தடை போட்டுச்சுன்னு அந்த பிள்ளையார் கோயிலை கட்ட விடாம தடுத்துச்சு. புத்த விகாரை கட்டும் போது தொல்லியல் பழுதாகாதோ அவர்களின் எண்ணப்படி? அதுல என்னன்னு சொன்னால், அதே நீதிபதி கடைசியா ஒரு ஓர்டரை போட்டாருன்னா இதுல ஒன்றுமே கட்ட இயலாம். ஏனென்றா தொல்லியலை அது பாதிக்க போகுதுன்னா ஒரு கட்டணமும் இதுல கட்ட முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தால நீதவான் ஒரு ஓர்டரை போட்டு அதை எழுதின. அந்த நீதிமன்ற ஓர்டரை அவமதிச்சு அதுல ஒரு கொட்டில் போட்டு இப்ப அடிக்கல் நாட்டினதுக்கான வீடியோ படங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு, ஆதாரங்கள் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புத்த சாசன அமைச்சர் என்ன சொல்ற, அது கட்டடம் கட்ட அது தொல்லியலை பாதுகாக்கிறதுக்காக. அப்ப தொல்லியலை பாதுகாக்கிறதுன்னா அதை கிண்டக்கூடாதுன்ற கோர்ட் ஓர்டர் கொடுக்க, இப்ப கிண்டி அதுல அடிக்கல் நாட்டி இருக்கேன்னு தொல்லியலை பாதுகாக்கிறது. அப்ப இத இனவாதம் இல்லை மதவாதம் இல்லைன்னு சொல்ற அரசாங்கம் பார்த்து கொண்டுதானே இருக்கு, ஏற்றுக்கொண்டுதானே இருக்குது. அப்ப புத்த சாசன அமைச்சு இந்த நாட்டை நடத்துதா, அன்ற அரசாங்கம் அந்த நாட்டை நடத்துறாங்க? யார் நடத்துறாங்க? தொல்லியல் திணைக்களம் நடத்துறாங்க. யார் நடத்துறது? இதைத்தான் நாங்கள் கடந்த கால ஆட்சியிலையும் கேட்டனாங்க. கடந்த கால ஆட்சியிலையும் இதுக்குத்தான் எங்கட மக்கள் தொடர்ச்சியா சண்டை பிடிச்சவர். அதாவது குருந்தூர் மலையிலையும் சரி, வெடுக்குநாரியிலையும் சரி, கன்னியாயிலும் சரி, அதை விட உருத்திரபுரத்துல கிளிநொச்சி உருத்திரபுரத்திலையும் சரி, எல்லா இடத்துலையும் நாங்க தொடர்ச்சியா அதுக்காகத்தான் போராடுறோம். அது இந்து மதம் தொல்லியல் சார்ந்த ஆலயங்கள் இடங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளதான் பௌத்த அதாவது தொல்லியல் சின்னங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க தூண்ட வலிக்குறீங்க, பிடிக்க வலிக்குறீங்கன்னு சொன்னால், தொல்லியல் திணைக்களம் செய்யுதுன்னு சொன்னால், கோட்டபாய ஆட்சியில் இருக்கீங்கள, மைந்த ஆட்சியில் இருக்கீங்கள, தொல்லியல் திணைக்களம் தானா செயற்படுதுன்னு சொன்னால், இன்றைக்கும் அதே செயற்பாடு தானே அன்பகுமார் ஆட்சியிலையும் இருக்குது. ஆகவே என்ன ஆட்சி மாற்றம்ன்றது ஆள் மாற்றம். இதைத்தான் நாங்க தொடர்ந்து சொல்றோம். சகல விடயங்கள்லயும் இதான் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் தமிழ் மக்களை மிச்சம் ஏமாத்துறது. இன்றைக்கு மைந்த ஆர், கோட்டபாய ஆர், ரணில் ஆர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எவ்வளவு அழிவு எங்களுக்கு ஏற்படுத்தினவங்க, என்ன செய்தவங்க எல்லாம் தெரியும். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை எந்த காலத்திலையும் எங்களோட தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால், எங்களோட இனத்தை கருவறுத்த ஒரு மிக பெரும் கொடூரமான ஆட்சியாளர்கள் என்றால் அது ராஜபக்ச குடும்பம் தான். அது எந்த காலத்திலையும் எங்களோட தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. கண்ட பேர் புல்டா விடலாம். அதாவது இன்றைக்கு அன்பகுமார் அரசாங்கத்தை விமர்சிக்கணும், மைந்த ஆட்சிக்கு வாதுக ஒரு காலம் இந்த புல்டா கதை விடுறாக்கள், அந்த கதையை மட்டும் நிறுத்தவன். நாங்கள் ஒரு காலமும் நாங்களோ தமிழ் மக்களோ ராஜபக்ச அரசாங்கத்தை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்றது தயாரா இல்லை. அந்த வலியும் வேதனை அனுபவிச்சு நாங்கள். ஆகவே அவங்களை விட நாங்கள் ஒரு நீதியானவர்கள், நியாயமாக இந்த நாட்டை ஆட்சி செய்வோம் என்றுதான் மக்களுக்கு சொல்லி இந்த ஆட்சிக்கு வந்தது அன்பகுமார் அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு தங்களோட ஜேவிபி என்ற அந்த சுய முகத்தை இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்குள்ள முடியறதுக்குள்ள அதை காட்ட வெளிக்கிட்டோம். அனைத்து விடயங்கள் இந்த 2 வருஷம் ஆட்சிக்கு தமிழ் மக்களினுடைய கடந்த கால பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனையில ஒரு வீதம் தன்னு முன்னேற்றம் இல்லை. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து விடுவிக்கப்படாத நிலத்துல ஒரு துண்டு நிலம் கூட இவர்களால் உறுதிப்படுத்தி விடுவிக்கப்படு. வலி வடக்கில ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு போற வீதி, ஒரு வீதிய
திறக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சனைப்பட்டு இன்றைக்கு அதுக்கு டைம் கொடுத்து இத்தனை மணிக்கு பிறகு போலாம், அதுக்கு பிறகு போகலாது. அது திருவிழா முடிய அந்த பாதை கூட்டுப்படும் தான் சொல்லப்படும். அவை இப்படியான ஒரு நிலவரம் தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒன்றை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அதாவது கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த கொடூரங்களை விட மோசமான கொடூரங்களை வார்த்தையால இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல பொய்யான வார்த்தைகளை கூறி தமிழ் மக்களை மீண்டும் ஏமாற்றிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, இவர்கள் தமிழர்களை மீண்டும் அடக்குகின்ற ஒரு சூழ்நிலையாகவே இப்பொழுது நீங்கள் கூறியது போலவே இந்த காவல்துறையினர் ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையை நேர கட்டுப்பாடோடு இதனை விட்டிருப்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு புறம் இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன் செல்வமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் சிங்கள பகுதியில் பெரிய கட்டிடம் ஒன்று, அந்த கட்டிடம் மிக பரபரப்பாக பேசப்பட்டு அந்த கட்டிடத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், சிங்கள மாணவர்கள் போயிருந்து அதை பல்கலைக்கழகத்துக்கு தர வேண்டும் என்ற அந்த பணிப்புரையை கேட்டு விரைந்து சென்று அதற்கு ஒரு முடிவு காட்டியிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம். ஆனால் தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த 2 ஆண்டுகளில் அன்னளவாக 2 ஆண்டுகளில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவுகள் ஏதும் கிடைக்கவில்லை. இந்த முரண்பாட்டில் இருந்தே தெரிகின்றது சிங்கள தேசம் தனித்துவமாகவும் தமிழ் தேசம் அடக்குமுறைக்குரியதாகவும் இருக்கின்றது. இதை எப்படி பார்க்கின்றார்கள் அங்கே எங்களுடைய ஊடகங்கள், மற்ற மக்கள்? உண்மையாக இன்றைக்கு தென்னிலங்கையில நடக்கிற கைதுகள் மற்றது அந்த அரசாங்கத்தினுடைய ஊழல் ஒழிப்பு, அந்த செயற்பாடு ஊழல் ஒழிப்புன்றது கட்டாயம் ஒழிக்கப்படணும், போரி ஒழிக்கப்படணும், அதில் எந்த மாற்றுக்கும் கருத்துக்கும் விடப்பில்லை. ஆனா இந்த ஊழல் ஒழிப்புகளுக்கான ஊழல் செய்தவர்களை கைது செய்தல், இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பசில் ராஜபக்ச இந்த மல்வான வீடு, அந்த வீட்டை தான் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் முற்றுகையிட்டவர்கள் அதை தங்களுடைய சொத்து தங்களுக்கு தரணும்னு சொல்லி, இதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஒரு அரசியல்ல தங்களுக்கு எதிரான பலமான சக்தி தென்னிலங்கையில மேலெழும்ப கூடாதுக்காக தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு எதிரான பலமான தரப்பு, அது சிங்கள தரப்புல யாரா இருந்தாலும் அதை நீங்க தூக்கி அடிச்சா என்ன, அடிச்சு போட்டு குத்தினா அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அது உங்களோட விருப்பம். இன்றைக்கு தென்னிலங்கையில சிறைச்சாலையில ஒரு சம்பவம் நடந்தா என்ன, வெளியில நடந்தா என்ன, அதுக்கெல்லாம் தென்னிலங்கையில சொல்லப்படுது அது ராஜபக்சகளின் ஆக்கள் தான் எல்லாம் செய்யறாங்க. அது எங்களுக்கு தெரியாது. ராஜபக்ச ஆக்கள் இந்த செய்யறாங்களா அல்லது ரணில் விக்ரமசிங்க அந்த ஆக்கள் செய்யறாங்களா அல்லது ஆந்திரோடைய ஆக்கள் செய்யறாங்களான்னு யாரும் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அது போலீஸும் அதுக்குரிய புலனாய்வுத்துறையும் தான் அதை முடிவெடுக்கணும், அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனால் அவர்கள் தமிழ் மக்கள் விடயத்தில ஏன் அக்கறை கொள்ளையிலேன்னு சொன்னால், இந்த பிரச்சனையில அவர்கள் தெளிவாயிருக்கணும். கடந்த கால ஆட்சியாளர்களின் நிலப்பாட்டுல தெளிவாயிருக்கணும். அதே நிலப்பாட்டில தான் தாங்கள் போக வேணும் என்றால் அவர் கிளீனா இருக்கணும். ஆனால் தங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் ஒரு பலமான சக்தி ஆட்சியை பிடிக்க வரக்கூடாது, அது பலமான சக்தியா இருக்கிறது ராஜபக்ச குடும்பம் தான் அங்க ஓடிக்கொண்டிருக்கு இப்ப. அப்ப அந்த சக்தியை ஏதோ ஒரு வகையில அவைய மட்டம் படுத்த வேணும் அல்லது அவர்களை ரெட்மார்க் பண்ணணும். அவர்கள் இப்படி இப்படி பிரச்சனைக்குரியவர்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில அன்றகுமார திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஒருபோலும் சொல்லேன். அவர் எத்தனை நேரம் ஆட்சிக்கு வரட்டும், எத்தனை தடவை வாழட்டும், அது பிரச்சனை இல்லை. ஏனென்றா அந்த ஆட்சியை தீர்மானிக்கிறது பெரும்பான்மை சிங்கள மக்கள் தான் தீர்மானிச்சு கொண்டிருக்கணும். ஆனபடியாக நாங்கள் ஒன்று சொல்லிலும், ஒரு இடதுசாரி இதுவரை வந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே வலதுசாரி கோட்பாட்டில் இருந்தவர்கள் தான். அதாவது ஜெயவர்த்தனாவில் இருந்து கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க வர வலதுசாரி கோட்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு இடதுசாரி கோட்பாட்டில இருந்து வந்தவர் அன்றகுமார திசாநாயக். இவருக்கு மதவாதம் என்றது இருக்கக்கூடாது. இன்றைக்கு அவர் ஒரு மதம் சார்பாகத்தான் அங்க பாரபட்சமா நடந்து கொண்டிருக்கிறார். முதலாவது தவறு. 2வது, சகல இனங்களையும் மதிக்கின்ற, அதாவது ஒரு சமதர்ம கோட்பாட்டை கொண்டு செல்லக்கூடிய அடிப்படை கோட்பாடு தான் இடதுசாரி கோட்பாடு. ஆகவே அவர் அதிகார பகிர்வை வழங்கக்கூடிய எந்த முயற்சியையும் இட்டவரை செய்யது. ஆகவே அவரும் வலதுசாரி கோட்பாட்டுக்குள்ளதான் தொடர்ந்து பயணிக்க நினைக்கிறார் என்று சொன்னால், அப்படித்தான் ஆட்சியை கொண்டு போக நினைக்கிறார் என்று சொன்னால், நான் நினைக்கல இந்த ஆட்சி அவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்றைய சூழல்ல எதிர்கட்சி மிக பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிற சூழல்ல அன்றகுமார நினைச்சா அவருக்கு கிடைச்ச பொன்னான சந்தர்ப்பம்.
வாழ்நாள்ல அவருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமென்று அவர் கூட கனவு கண்டிருக்க மாட்டார். அப்படி கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பத்துல அவர் இந்த பிரச்சனைய மஹிந்த ராஜபக்சவுக்கு பிறகு தீர்க்கக்கூடிய ஒரு பலன்டை அவர்கிட்ட இருக்கு. அவர் தீர்ப்பாரா இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில இந்த நாட்டில வாழ்கிற அத்தனை மக்களும் அவரை மதிப்பார்கள். ஏனென்று சொன்னா, புறையோடி போயிருக்கிற இந்த நீண்டகால தேசிய இனப்பிரச்சனைக்கு அவர் ஒரு முடிவு காண்றதுக்கான முன்னகர்வை செய்யவும், ஆனால் செய்வதற்கான ஏறு நிலைகள் இப்ப மிக மிக குறைந்து கொண்டுதான் செல்கிறது. அதுதான் மிக வேதனையான விடயம். ஆகவே அன்றகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவான எவர்களும் நினைக்க கூடாது, நாங்கள் பேசுகிற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அன்றகுமாராவை ஆட்சியிலிருந்து துரத்த வேண்டும் என்றதுக்காக கதைக்கிறோம் என்று நாங்கள் அதுக்கு கதைக்கு இல்லை. அவர் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்வன் என்று சொன்னவர் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதைத்தான் நாங்க தெளிவா சொல்றோம். எங்களுக்கு எந்த ஆட்சியாளர்களையும் பகமை இல்லை. எங்களோட பிரச்சனையை யார் தீர்க்கினமோ அவர்களுக்கு நாங்கள் இருகரம் கூப்பி அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். எங்கட பிரச்சனை தீர்க்கப்படுமா இருந்தால்தான் இந்த நாடு உலக நாடுகள்ல முன்னோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உண்மையான விடயம். இது போன்று பல முறைகள் நாங்கள் உரையாடி இருந்தாலும் பல வழிகளை கண்ட நாங்கள் இவரும் ஏற்கனவே வந்த அரசியல்வாதிகள் போல் ஆகிவிட முடியும், ஆகிவிடலாம் என்ற அந்த போக்கு போகின்ற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் எங்களுக்கான விடிவை நாங்களே தேடுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு இணைவை எல்லோரும் இணைத்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் இன்றைய அரசியல் அவைக்களத்தில் இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ள நன்றி. சபா கலந்து சிறப்பித்தமை நன்றி. அனைவருக்கும் நன்றி. நல்ல உறவுகளை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தில் கலந்து சிறப்பித்தவர் தாயகத்திலிருந்து சபா கோதாஸ் அவர்கள். இவர் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும் அதோடு சிறப்பான அரசியல் ஆய்வாளராகவும் முயன்று வருகின்றார். அது மட்டுமல்லாமல் பல பொதுப்பணிகளையும் சிறப்பாக செய்து வருகின்றார். நேரிய நோக்கில் அரசியலை தாயகத்திலிருந்து எடுத்து எஸ்எஸ் மூலம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒருவராகவும் இங்கே எங்களோடு இணைந்து பயணிக்கின்றார் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தில் மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக் களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக் களம். அரசியல் ஆய்வுக் களம்.